சீதையனிடத்தில் ஹனுமார் பேசிட்டு இருக்கார். வந்த காரியெல்லாம் முடிஞ்சது. மோதிரத்தை கொடுத்தா எடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டார். திரும்ப போகணும். 1 மாசத்துக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சீதை சொல்லுகிறாள். கவலையே வேண்டாம், அவ்வளவுக்கெல்லாம் வேலை இல்லை, இதோ போகிறேன், ராமனிடத்தில் சொல்கிறேன், திரும்ப கூட்டி வருகிறேன் என்று உறுதியளித்து விட்டு ஹனுமார் புறப்பட்டு இருக்கார். அந்த சமயத்திலே நடக்கிறது. நேத்தே சொன்னேன், நீர் வந்து விட்டீர், ஆனால் அங்கே இருக்கிற குரங்குகளாலெல்லாம் கடலை தாண்டி வர முடியுமோ? ராமன் வருவரா அப்படிங்கிறதுக்கு ஹனுமான் பதில் சொல்கிறார். தஸ்ய விக்ரம சம்பன்னாக சத்வவந்தோ மகாபலாக மனசங்கல்ப சம்பாதாக நிதேசே ஹரயஸ்திதாக மத் விசிஷ்டாச்ச துல்யாச்ச சந்தி தத்ர வனௌகசः மத்த பிரத்யவர கஷ்சித் நான்யஸ்தி நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ. என்னை காட்டிலும் தாழ்ந்த குரங்கே சுக்ரீவன் படையில் கிடையாதுன்னுட்டார். இருக்கிறதுலே ரொம்ப சுமார் குரங்கு நான் தான். அப்படிங்கிறதுனால தான் என்னை ஓடி போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கா. 10 பேர் இருக்கிறதே அது போய் எடுத்துன்னு வா அப்படின்னு யாரை சொல்லுவா? இருக்கிறதுலே சிறப்பானவனையா சொல்லுவா? யார் இருக்கிறதுல சின்ன பிள்ளை மோசமோ போய் எடுத்துன்னு வான்னுவா. எப்போ என்ன அமுச்சு வச்சிருக்காரோ நான் தான் எல்லாரை விட தாழ்ந்தவன் அர்த்தம். மத்த பிரத்யவர கஷ்சித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ. என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் சுக்ரீவன் படையில் ஒத்துருமே கிடையாது. ஒரே ஒரு சரித்திரம் மட்டும் சொல்கிறேன். ராமானுஜர் பெரிய திருமலைக்கு எழுந்துள்ளார். திருமலைங்கிறது தான் திருவேங்கடத்தை திருப்பதியை குறிக்கும். அங்கே பெரிய திருமலை நம்பிகள் இருந்தார். அவர் ராமானுஜருக்கு தாய் மாமா. பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்துன்னு அவரை பற்றின ஸ்லோகம். அவர் அங்கே தீர்த்த கைங்கரியம் பண்ணிருந்தார். ஆகாச கங்கைக்கு போய் குடங்குடமாக ஜலம் கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இதுதான் அவர் தினப்படி பண்ணிட்டு இருந்த கைங்கரியம். இதான் முதல் நாள். ராமானுஜர் இப்போ தான் திருவேங்கடத்துக்கு வருகிறார். அவரை பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறதுக்காக அந்த பெரிய திருமலை நம்பிகளே வந்திருக்கார். அவர் மகாச்சாரியர், பெரிய வித்வான். அப்போ ராமானுஜர் கை கூப்பிட்டு சொல்கிறார், யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு என்னை கூட்டின்னு வர சொல்லக்கூடாதா? இதுக்கு போய் நீரே வரணுமா? நீர் எவ்வளோ பெரியவர், நீரே இதுக்குன்னு வரணுமான்னு கேட்டார். அவர் சுத்து முட்டும் ஒரு தரம் பார்த்துட்டு இவர்கிட்ட பதில் சொல்கிறார், ஊரெல்லாம் தேடி பார்த்தேன், அந்த சுமார் யாருன்னு தான் தேடினேன், நான் தான் தோணித்து, அதனால தான் உன்னை நானே கூப்பிட வந்துட்டேன். இது யார் சொல்லுவா சொல்லுங்க? நான் தான், என்னை விட தாழ்ந்தவர் இங்கே கிடைக்கல, அதுக்காகத்தான் நான் வந்தேன்னால். அப்படியே அவர் திருவடிகளே கட்டியாக பிடிச்சின்னு ராமானுஜர் கீழ் விழுந்தார். இப்படி பலரும் தாங்கள் சிறந்தவர்கள் இல்லை, பகவத் அனுகிரகத்தால் இருக்கிறோம்னு இருந்தனர். இதோ ஹனுமான் தான் சாட்சி. அகம் தாவதிவ பிராப்தா கிம் புனஸ்தே மகாபலாக. நான் இவ்வளவு தாழ்ந்தவனே சட்டுன்னு தாண்டி வந்திருக்கிறச்சே, மகாபலம் பொருந்திய மற்ற வானரர்கள்லாம் திண்ணம் வருவார்கள். கவலை வேண்டாம் சீதே, வருவார்கள்.